இயேசுவோட அம்மா, இயேசுவோட சீசர்கள், இயேசுவோட தம்பி எல்லாரும் இருக்காங்க. இயேசு வானத்துக்கு போயிட்டார். போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்கள் உடனே ஊழியத்துக்கு போகாம போய் வானத்திலிருந்து இந்த ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ள இறங்கி வர்ற வர நீங்க போய் வெயிட் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணுங்கப்பான்னு அனுப்பி விட்டுட்டார். ஒரு மேல் வீட்டற, இதான் முக்கியமான பாயிண்ட். கண்ட இடத்துல ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னாரு. கண்ட இடத்துல இறைவன் இல்லை, எந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறார். பெந்தைக்கோஸ்தே என்கிற ஒரு நாள். பெந்தைக்கோஸ்தேனா ஒரு கேலி கூட்டம் அல்ல. பெந்தைக்கோஸ்தே என்றால் 50 என்ற அர்த்தம். ஒரு 50, ஒரு 50வது ஒரு நாள், ஒரு ஆலய திருவிழா. நல்லா கவனிக்க, ஒரு ஆலய திருவிழா. ராட்டனம் இருக்குது, கவனிக்க, பஞ்சு மிட்டாய் இருக்குது, சீசா இருக்குது, டைட்டானிக், அல்வா கடை, எல்லாம் ஆடலும் பாடலும் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திருவிழா ஜெகஜோதியா நடந்துகிட்டு இருக்கு. நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெளிநாடுகளிலிருந்து எல்லா யூதர்களும் குமீரான் கூட்டத்துக்கு. திருவிழா எல்லாரும் வந்து இறங்கிட்டான். திருவிழா கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 120 பேர் மேல இந்த மாதிரி ஒரு மாடி, மொட்டை மாடி, உள்ள ஒண்ணு இல்ல, பெருசா நிக்குது. போய் மேல போய் 120 பேர் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 120 பேர் கூட்டம் இங்கு ஜெபம் பண்ணுகிறது. அப்போஸ்தலர் 1 நீங்க வாசிக்க வேண்டாம், பாத்தீங்கன்னா அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட, சீசர்கள் அங்க யார் இருந்தா, சீசர்கள், அன்னை மரியாள், எல்லாரும் சேர்ந்து 120 பேர் மாடி வீட்டுல இருக்காங்க. திருவிழாங்க நடந்துச்சு. திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. 120 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆவியோடு ஆராதிப்பால் என்று சொன்னாங்களே, இந்த ஆவியா இருக்கிற தேவன். இப்ப நம்ம ஆராதனையில புதுசா வந்தவங்க பார்த்திருப்பீங்க, திடீர்னு என்னடா இங்க கைத்தறிக்கிட்டு என்னமோ பேசுறாங்கன்னு. இந்த பரிசுத்தாவியுடைய இந்த வரம் 120 பேர் உட்கார்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருப்போம். திருவிழா கூட்டாங்க நடந்துகிட்டு இருக்கு. ராட்டன சப்பரம் தட 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 ஓட்டி பின்ன எடுத்துக்கிட்டு, புது புது ட்ரெஸ் போட்டு, விதமான ட்ரெஸ், விதவிதமா ஆட்கள் நடமாட்டிட்டு சரியான கொண்டாட்டம். ஒண்ணு கடவுளை பார்க்கறதவரை இது எல்லாமே அங்க நடந்து கொண்டு இருக்கு. இங்க 120 பேர் வந்தாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்ற பைபிள் உள்ளதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 120 பேர் மேல் சடுதியாய் ஆவியானுடைய பிரசனம் இறங்க ஆரம்பிச்சோன்னே கை தட்டி அந்நிய பாஷையில பேசி கத்தி கதற ஆரம்பிக்கிறான். திருவிழா கூட்டத்தை விட இவன் கூட்டம் சவுண்டு ஏகுது. கூட்டமா ஓடி வந்து பார்த்தா எல்லாரும் ஆவியோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்துல யார் இருந்தா தெரியுமா? இயேசுடைய சீசர்கள், அன்னை மரியா. என்ன வழிபாடு அது? இதே மாதிரி ஒரு மாடியில எந்த ஒரு படமோ எந்த ஒரு சிறுவங்கள் இல்லாத இடத்துல பாடல் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இறங்கி வந்து ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துலதான் இயேசு சொன்ன கூட்டம் அந்த இடத்துல நின்றது. அங்கு ஒரு கூட்டம் ஆராதித்துக் கொண்டிருந்தது. இயேசு அங்கு இல்லை, ஆவியானவர் அங்கு இல்லை. அதை தான் சொல்றேன், கண்ட இடங்களில் நீ ஆராதிக்க அங்கு இல்லை. இயேசு எங்க இருந்தார்? இந்த கூட்டத்துல.